எரிவாயு சிலிண்டர் முன்பதிவில் நீடிக்கும் சிக்கல். 45 நாட்களுக்கு பிறகுதான் முன்பதிவு செய்ய முடியும் என்பதால் கிராமப்புற மக்கள் தவிப்பு. பெரம்பலூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். கிராமப் பகுதிகளுக்கு வாரக்கணக்கில் கேஸ் விநியோகம் செய்யப்படவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. முன்பதிவு செய்தாலும் சிலிண்டர் கிடைக்க மேலும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதாக கூறும் மக்கள். வீடுகளில் சமைக்க மாற்று வழி தேடும் சூழல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடால் தவிக்கும் உணவகங்கள். பல இடங்களில் உணவகங்கள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள பேச்சுலர்ஸ். உணவகங்கள் மூடப்பட்டதால் தேக்கமடைந்துள்ள காய்கறிகள். முக்கிய சந்தைகளில் காய்கறிகளின் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை. தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் 3 விசாரணை. நீதி கிடைக்கும் வரை உடலை பெற முடியாது என்று கூறி உறவினர்கள் போராட்டம். திராவிட மாடல் ஆட்சியில் ஜவுளி ஏற்றுமதி 29 விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். குஜராத், மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாகவும் மகிழ்ச்சி. திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரம். கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்திய மு.க.ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி மீண்டும் டெல்லி பயணம். பியூஷ் கோயலின் தமிழக பயணம் ரத்தான நிலையில் டெல்லி புறப்பட்டார் பழனிசாமி. இரட்டை இலை சின்னத்தில் 165லிருந்து 170 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக திட்டம். ஓரிரு நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பு. கூட்டணியில் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 50 இடங்கள் கேட்கும் பாஜக. பாமக சேர்த்து 64க்குள் அடக்க முற்படும் அதிமுக. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான தொகுதிகள் குறித்து ஆலோசனை. மு.க.ஸ்டாலினை இன்று மீண்டும் சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 2 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று தகவல். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக கேட்டுக் கொண்டதாக மக்கள் நீதி மய்யத்தின் பொதுச் செயலர் அருணாச்சலம் பேட்டி. டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாகவும் பதில். சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். மக்கள் நீதி மய்யத்துடைய தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்ல இருந்து பேட்டரி டார்ச்ல இருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். பெண்களுக்கென தனி தொகுதி உருவாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி. 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும் என்றும் சீமான் உறுதி. கூட்டணி பற்றிய தகவல்கள் அனைத்தும் பொய் பிரச்சாரம் என்று முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய். தாவேக தலைமையிலேயே ஆட்சி அமையும் என்றும் திட்டவட்டம். அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம வச்சுக்க போறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அவதூறு பேச்சுகளை நம்ப வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள்.
மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. கூட்டணிக்கு வருமாறு தாவைக்குவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று ராஜேந்திர பாலாஜி பதில். யாரும் கூட்டணியில் சேர்க்காவிட்டால் விஜய் தனித்து தானே போட்டியிட்டாக வேண்டும் என்றும் பேட்டி. தாவைக்கவில் இருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் ஐக்கியம். புதுச்சேரியில் கோலாகலமாக நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. தப்பாட்டம், சிலம்பம், பரதநாட்டியம் என்று மக்களை கவர்ந்த கலை நிகழ்ச்சிகள். மாநில அந்தஸ்து கேட்டு முழங்கும் புதுச்சேரி மக்கள். உள்ளாட்சி தேர்தல் பூரண மது விலக்குக்காகவும் காத்திருக்கும் புதுச்சேரி. புதுச்சேரியில முதல் அடிப்படையான விஷயம் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இல்லை. மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் கேட்கிற மாநில தகுதியும் வேண்டும். இளம் விலைகள் அதிகமாக இருக்காங்க. பூரண மது விலக்கு கண்டிப்பா தேவை. புதுச்சேரி அரசின் கடனை அடைப்பதற்கான திட்டங்களை முன்வைப்பவர்களுக்கே வாக்கு. புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழாவில் மக்கள் திட்டவட்டம். இங்க மது விற்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, இலவசம் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனா இந்த மாநில கடத்தை அடைக்கிறதுக்கு இங்க என்ன திட்டம் இருக்குது சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்க வரவங்களுக்கு நான் ஓட்டளிப்பேன். கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பினராயி விஜயன் 3வது முறையாக தர்மடம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கேரளத்தில் மேலும் 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மிசோரம் ஆளுநருமான கும்மனம் ராஜசேகரன் ஆரன்முலா தொகுதியில் போட்டி. அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஜலுக்பாரி தொகுதியில் போட்டி. காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த பொர்தோலாய்க்கு திஸ்பூர் தொகுதியில் வாய்ப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் விலை சவரனுக்கு 6,560 ரூபாய் சரிந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி கடந்த 2 நாட்களில் 15 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. கத்தார் மற்றும் ஈரானில் இரு முக்கிய எரிசக்தி மையங்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்கள் எதிரொலி. கச்சா எண்ணெய் விலை $112 தாண்டியது. உலகெங்கும் பங்குச் சந்தைகளில் கிடுகிடு சரிவு. கத்தாரில் உள்ள ஈரான் தூதரக அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் 24 மணி நேரத்தில் வெளியேற கெடு. நாட்டின் பிரதான எரிசக்தி மையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தார் நடவடிக்கை. கத்தாரை மீண்டும் தாக்கினால் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள பார்ஸ் எரிவாயு வயலை முற்றிலும் நாசமாக்கி விடுவோம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவால் கொல்லப்பட்ட அலி லாரிஜனி மற்றும் சொலைமானியின் இறுதி ஊர்வலம். புகைப்படங்களை ஏந்தி ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு.
பிலிப்பைன்ஸ் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை கடும் உயர்வு. அரசை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். அமெரிக்காவின் நெருக்கடி அதிகரிப்பால் தவிக்கும் கியூபா மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகள். ஐரோப்பாவில் இருந்து 5 டன் எடையுள்ள மருத்துவ சாதனங்கள், மருந்துகளை நன்கொடையாக அளித்து சமூக ஆர்வலர்கள். நாட்டின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான HDFCயின் தலைவர் பதவியிலிருந்து அதானு சக்கரவர்த்தி ராஜினாமா. வங்கியின் செயல்பாடுகளில் அறநெறி சார்ந்த கவலைகள் இருப்பதாக கூறி முடிவு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகரிக்கும் வெயில். வெப்பத்திலிருந்து தப்பிக்க நீர்நிலைகளை நாடும் மக்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஜிலா கணவாய் பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு. ஸ்ரீநகர் லே இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழை தொடரும். 2 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். தஞ்சை, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று கணிப்பு. கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. தேனி சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக பெய்த ஆலங்கட்டி மழையால் மக்கள் மகிழ்ச்சி.